குலதெய்வம்னு ஒன்று எங்களுக்கு இருக்கும்ல சார், நாங்கள் எப்படி சார் கும்பிட்றது, என்ன வழிமுறை அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பெரும்பாலும் இந்த மாதிரி குலதெய்வம் தெரியாமல் போனவங்களுக்கு சில தேவதைகள் பரவி கிடக்கு, உலகம் முழுவதும் பரவி இருக்கு. அந்த தேவதைகளை நாம் பிடித்து கொண்டு அந்த தேவதைகளிடத்தில் நல்ல விசுவாசமான ஒரு அன்பான ஒரு பக்தியை இடைவிடாது நம்ம வழிபாட்டு மூலமாக செயல்பட்டு வரும்போது அது கண்டிப்பாக என்ன செய்யும், அது ஒரு ஜிபிஆர்எஸ் மாதிரி ஸ்கேன் பண்ணி அதை நம்மளுடைய குலதெய்வத்தை தெரிஞ்சு அதை கொண்டுட்டு வந்து யார் ரூபத்திலையாவது எங்கேயாவது நம்ம போகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சிக்குள்ளே கரெக்டாக கிடச்சிடும். அதை வந்து நமக்கு யாராவது ரூபத்திலையாவது வந்து தகவல் சொல்லும். நல்ல பக்தினா கனவுல வந்து சொல்லும். ஸோ இப்படிலாம் இருக்குது. இதை தான் மனித சமூகம் இன்றைக்கி வரைக்கும் இதை தான் கடைப்பிடிச்சிட்டு வருது, இதை தான் பார்த்துட்டு வராங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இந்த கதையை சொல்கிறதுக்கு? என்னார் இல்லை இல்லை, உங்கள் நேரத்தை நான் வீணாக்க விரும்பலை. ஒருவருடைய வாழ்க்கையில் வேப்ப மரத்திற்கு நல்ல நீர் ஊற்றி வளர்த்து வந்தால் அந்த வேம்பு என்பது மாரியம்மனுடைய ஆற்றல். மாரியம்மன் என்பது சக்தி வழிபாடு. மாரியம்மன் மாறி வந்தவர்களுக்கு, ஊர் மாறி வந்தவர்களுக்கு, இடம் மாறி வந்தவர்களுக்கு காப்பாற்றக்கூடிய ஆற்றல் மாரியம்மனுக்கு உண்டு. அதனுடைய ஆற்றல் வேப்ப இலை. அப்போ இந்த வேப்ப மரத்திலையும் வணங்கி கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு அந்த குலதெய்வத்தை, அப்போ என்ன செய்யணும், மஞ்சள் நீர் ஊற்றி வர வேண்டும். அந்த மரத்தை பாதுகாத்து சுத்தப்படுத்தலாம். அடுத்தாப்புல நெல்லி மரத்தில் ஏகப்பட்ட தேவதைகள் இருக்குது. நெல்லி மரம் அப்படின்னா உடம்புக்கு ஒரு விட்டமின் சக்தியும் கொடுக்குது. அந்த நெல்லி மரங்கள் பொறுத்தளவில் வந்து பெருநெல்லி சிறுநெல்லின்னு இருக்குது. பெருநெல்லி லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். அதனால் ஒரு பெருமல் நெல்லி மரங்கள் இருக்கிறத சுத்தப்படுத்தி அங்கே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரியன் தான் குலதெய்வத்துக்கு தலைவன். அதுக்கப்புறம் நீங்கள் மரத்துக்கடியில் போய் விளக்கேற்றி வழிபட்டு வர மஞ்சள் நீர் ஊற்றி வழிபட அந்த குலதெய்வத்தினுடைய அருளானது உங்களுக்கு அது கண்டுபிடிச்சு கொடுக்கும். சீதா மரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சீதா மரம். அந்த மரத்தையும் நீங்கள் வீட்டிலே நட்டு வளர்க்கலாம். அந்த மரத்தையும் நட்டு வளர்த்து வரும் பொழுது தண்ணீர் ஊற்றும் போது பரிவோடு அதுக்கிட்ட உட்காந்து பேசக்கொள்ள செய்யும்போது உங்கள் மனக்குறைகளை அதுக்கிடத்தில் சொல்லும் பொழுது அது ஆகாயத்திலேருந்து ஈர்த்து உங்களுடைய தேவைகளை அதை பூர்த்தி செய்யும். எனக்கு நம்பிக்கை நிறையா இருக்குது, நிறைய கிளைண்டுகள். அதே போல் மாமரம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியது. மாமர இலைகளில் 21 இலை எடுத்து அதை சந்தனமும் பொட்டு வச்சு அதை அழகாக பூஜை செய்து நீங்கள் நிலையிலே மாட்டலாம். இப்படி மாமரத்துக்கிட்டையும் போய் கீழே உட்காந்து மரத்தை சுத்தப்படுத்தி அதில் ஒரு எறும்பு ஊறிக்கொண்டிருந்தால் எறும்புகளுக்கு உணவு வைக்கலாம். எறும்புகளுக்கு உணவு வைத்து வழிபட நன்மை உண்டாகும். அதே போல் எனக்கு தெரிந்த ரொம்ப அற்புதமான ஒரு மரம் குலதெய்வத்தை ரொம்ப வேகமாக ஈர்க்கிறது. அரசும் வேம்பும் பின்னி பிணைந்து இருக்கக்கூடியது. அந்த மரம் குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு அந்த மரத்தை சுற்ற அங்கே உங்களுடைய எண்ணங்கள் பிரார்த்தனைகளை வைக்க அந்த அரசு வேம்பும் ஆகாயத்தோடு தொடர்பு கொண்டு உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்கிறதோ அந்த தெய்வத்திற்கு ஒரு அப்ளிகேஷனை வைக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அரசு வேம்பு நட்டு வளர்க்க முடியாது. அரசங்குச்சியும் ஒரு வேம்பு குச்சியும் ரெண்டையும் ஒன்றாக வைத்து முழுமையாக சந்தனம் தடவி அதை ஒரு பீங்கான் ஜாடி, பீங்கான் தான் சூரியன், ஜாடியில் வந்து நெல் என்பது சந்திரன், நெல்லை பரப்பி அதில் வைத்து அதற்கு ஒரு பூ சுற்றி அதற்கு ஒரு காப்பு கட்டி அதை குலதெய்வமாக நினைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடலாம். அதுவும் வெகு சீக்கிரமாக கொண்டு வந்து உங்கள் குலதெய்வத்தை. சந்தனவர்த்தினி அப்படிங்கிற சந்தனம் என்பது ஒவ்வொரு குலதெய்வத்தினுடைய தோழிகள் எல்லாம் அந்த மரத்திலே இருப்பார்கள். அப்போ குலதெய்வத்தினுடைய தன்மை நம்ம வீட்டில் உள்ள நிலைவாசலில் வந்து தான் தங்குவாங்க. ஒரிஜினலான அரைத்த சந்தனத்தை எடுத்து உங்கள் தலைவாசல் வீட்டின் நிலை, அது வாடகை வீடோ சொந்த வீடோ, அது நல்லா சுத்தமாக தழுவி நல்ல வாசனை திரவியங்களால் தடவிட்டு 2 பக்கம் ஒரு டேபிள் சின்னதாக போட்டு அதில் விளக்கேற்றி விளக்கு அணையாமல் கண்ணாடி கூட வைத்து அதை நீங்கள் சந்தனம் தடவி நீங்கள் படிக்கட்டுக்கெல்லாம் பூஜை பண்ணிங்கன்னா உங்கள் குலதெய்வத்தினுடைய தோழி என்கிற சுந்தரி என்கிற தெய்வம் ஒவ்வொரு நிலையிலும் இருக்கும்.
மானசீகமாக நினைத்து கொண்டு குலதெய்வமே வருக, வாங்க வாங்க வாங்கன்னு ஒரு 48 நாள் கூப்பிட்டீங்கன்னா பல தடைகளை எல்லாம் தாண்டி தகத்தெறிஞ்சு வந்துடும். இப்படியெல்லாம் நம்ம குலதெய்வத்தை அழைக்கக்கூடிய வழிமுறைகள் உண்டு. ஒரு ஆறு இருக்குது அப்படின்னா, நீங்கள் குடியிருக்கிற பகுதியில் ஆறு இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வம் தெரியலன்னா, உங்கள் பாட்டை முப்பாட்டை வாழ்ந்த ஊரில் ஓடுகின்ற ஆறு, ஆற்றிலிருந்து மண்ணை 3 மண்ணை எடுத்து அங்கேயே பிள்ளையார் செய்து வணங்கி வழிபட்டு அந்த பிள்ளையாரை கொண்டுட்டு வந்து நீங்கள் வீட்டில் கொண்டுட்டு வந்து வச்சு வழிபடலாம். அந்த மண் பிள்ளையார் வழிபட்ட உடனே அந்த குலதெய்வம் தெரிந்த பிறகு, அந்த குலதெய்வத்தினுடைய இருப்பிடத்தை காட்டிய பிறகு அந்த மண்ணை கொண்டு போய் அதே ஆற்றில் கரைத்து விட்டு உங்கள் குலதெய்வம் இருக்கிற இடத்தை போய் பிடித்து கொள்ளலாம். நன்றாக கவனிக்கணும். அதனால் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் தெரியலேங்கிறவங்களுக்கு தான் இந்த வழிபாடு. உங்களுடைய குலதெய்வமே தெரியல அப்படின்னா, குலதெய்வத்தினுடைய தோழியாக இருந்தவர்கள் சப்த கன்னிமார்கள். அந்த சப்த கன்னிமார்கள் இருக்கிற கோவில் இருக்கிற ஸ்தல விருட்சம், அந்த விருட்சத்தை வணங்கினால் அது வேகமாக அப்ளிகேஷன் கொண்டு போய் சேர்க்கும். கன்னிமார் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகு காலம் பிறகு 6 மணிக்கு மேலே மாலை வேளையில் சப்த கன்னிமார் வழிபாடு செய்தால் குலதெய்வத்தினுடைய கோபம், தோஷம், குற்றங்கள் எல்லாம் நீங்கும். இதெல்லாம் ஐயா ப்ராக்டிக்கலாக பண்ணது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் வழிபாடை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்.